என்னது இது? பாரு. இந்த 3 அழகன்ல தான் ஒருத்தவனுக்கு மாமனாக போறான். எதுக்கு? உங்க அக்கா லீலாவுக்கு மாப்பிளைங்க. அந்த மேட்டர்னால தானே நம்ம கல்யாணம் டிலே ஆயிட்டு இருக்கு. சரி வெயிட் பண்ணுவோம், ரூட் கிளியர் ஆகும்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்கல. அதான் நாமளே ஏதாவது முயற்சி பண்ணுவோம்னு களத்துல இறங்கிட்டேன். இவன் கண்டக்டர், சொந்தமா ஒரு வீடு இருக்கு. வீட்ல இவன், அவனோட அம்மா, அவன் தம்பி, குட்டியா ஒரு நாய் இருக்கு. இவரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டியே ஒரு லெதர் பேக், ஒரு விசில். நெக்ஸ்ட் இவன் ஒரு ஸ்டைலான மாப்பிள. என்ன, இவன் ஒரு மெடிக்கல் ரெப். நல்ல இங்கிலீஷ் பேசுவான். கையை ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு பந்தவா ஊர் சுத்துவான். மருந்து மட்டும் விற்க மாட்டான். இவனை கட்டிக்கிட்டா ஒரு சின்ன அட்வான்டேஜ். உங்க அக்காவுக்கு போக்குவரத்து பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. அடுத்தது இவன் தான் எல்லாத்தோடையும் யூஸ்ஃபுல் மாப்பிள. ஏன்னா இவன் போடி பண்ண வச்சிருக்கான். இவனை உங்க அக்கா கட்டிக்கிட்டானு ஏன் உங்க வீட்டுல ஆம்லெட்டுக்கும் சிக்கனுக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இவனை ஜாஸ்தி உங்க போஸ் மாமா கூட ஒட்ட விடக்கூடாது. ஏன்? இவன் கிட்ட இருக்கிற எல்லா கோழியுமே உங்க போஸ் மாமா குவார்டருக்கு ஜோடியா வச்சே காலி பண்ணிடுவாரு. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஒரு சின்ன அட்வான்டேஜ், இவனை கட்டிக்கிட்டா காராசேவ் மாதிரி இருக்கிற உங்க அக்கா கொஞ்சம் குண்டாவலாம். என்ன கிண்டலா? இப்பவே பெரிய கல்யாண புரோக்கர் ஆடுவீங்க போல இருக்கு. ஒரு பொண்ணு வழிக்கு கொண்டு வரணும்னா, ஐ மீன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஆகணுமா? நீ என்ன பண்றேன்னா இந்த போட்டோஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல காட்டுறேன். என்னது விளையாடுறீங்களா? நான் எப்படி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க முடியும்? ஆம்பளை பசங்க போட்டோ உனக்கு ஏதுன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் முடியாதுப்பா. என்ன விஜய் இப்படி திடீர்னு கைய விரிக்கிற? நம்ம கல்யாணத்துக்கு நீ முயற்சி பண்ணோம்ல, நான் மட்டும் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது? உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம், அதனாலதான் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க. அடேங்கப்பா, உனக்கு மட்டும் கல்யாணத்துல அவசரம் இல்லையா? உங்க அக்கா நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை விஜய். பேசாம ஒண்ணு பண்ண, லீலாவை யாரையாச்சும் லவ் பண்ண சொன்ன. வேற வினையே வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? அவளுக்கு இந்த மாதிரி லவ் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் விலகி இருந்தோம் இல்லையா? ஆமா, சொல்லு. அப்போல இருந்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சுதான் இருக்கோம்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்ந்தது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ தெரியல. சரி, என்னமோ ஒண்ணு பண்ணு. இந்த போட்டோ எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும், பிடிங்க. ஆமா, இந்த தடியன்க போட்டோஸ்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? அதை விடு விஜய், நம்ம மறுபடியும் எங்க எப்போ மீட் பண்ணலாம்? டாக்டர் இல்லாதப்ப நானே ஃபோன் பண்றேனே. ஓகே, ஃபோன் பண்ணு. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா? எனக்கு என்னதான் வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன் இப்படின்னு நான் சொல்லணும். ஐயோ, உங்களுக்கு வேலை தாங்க முக்கியம் அப்படின்னு நீ அட்வைஸ் பண்ணணும். இதைத்தானே நீ எதிர்பார்க்கிற? விஜய், சத்தியமா சொல்றேன், எனக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா எனக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு வர நான் தயாரா இருக்கேன். எனக்கு நீதான் முக்கியம், நீ மட்டும்தான். பாய். இங்க தேவராஜ் என்ன காணோம்? ஏ தம்பி, முதலாளி வந்துருவாரப்பா? வந்துருவாருங்க. இந்த மில்லு முதலாளி தேவராஜனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் சிபாரிசு பண்ணதுனால தான் உன்னை அவர் வேலைக்கு வச்சுக்க ஒத்துக்கிட்டார். பார்த்து நடந்துக்க. சரி மாமா. போஸ், இந்த தேவராஜன் பட்டாளத்துக்காரன், ரொம்ப கண்டிப்பானவரான். டயத்துக்கு வரணுமா போகணுமா, இல்லைன்னா ரொம்ப கோவம் வந்துருமா. கட்டன் ரைட்டான ஆளாம், ஜாக்கிரதையாரு. சரி மாமா. போஸ், நீ இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருந்திருக்கிற. அதனால பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற, அது உனக்கே நல்லா தெரியும்.